ஹாய் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, குக்கரில் சிம்பிள் அண்ட் டேஸ்டியான பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆயில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சமாகவே யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப ஆயில் போட்டோன்னா ஒரு மாதிரி சாதம் குழஞ்ச மாதிரி ஆகிடும். அப்புறம் நம்ம பட்டை வகைகள்லாம் எடுத்து வச்சுருக்கோம், அதை போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் கருக விட்டுறாதீங்க. 4 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கோங்க. 5 பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். காரம் சாப்பிடுவீங்கன்னா 5 போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 3 அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. ஃபஸ்ட்டு நல்லா ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி ஆல்ரெடி நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். நீங்களும் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டக்குன்னு நம்மளால் செய்ய முடியும். அந்த டைமில் கட் பண்ணிகிட்டு இருந்தோன்னா நம்ம எதையாச்சும் மிஸ் பண்ணிவிடுவோம். ஸோ நீங்கள் எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. நானும் எல்லாமே ரெடியாக தான் வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா பெரட்டி விடுங்க. இல்லைனா கீழே அடி பிடிச்சிரும், பார்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகுது, உங்களுக்கே தெரியுதா? அப்புறமா நம்ம புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சுருந்தோம், அதையும் நல்லா போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கும் போதே சேர்த்து போட்டு வதக்கிக்கோங்க. அப்போ தான் அது ரெண்டும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கிடும். அப்புறம் தனித்தனியாக ஏன் வதக்கணும்? ஸோ ஒன்றா போட்டு வதக்கிடுங்க. நல்லா வதங்கிடும் பாருங்கள். அந்த கலரே உங்களுக்கு தெரியும், டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஆனியன் போடும்போது என்ன கலரில் இருந்துச்சு, இப்போ ஆனியன் என்ன கலரில் இருக்குதுன்னு சொல்லி நீங்களே பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். நான் அதுக்குள்ளே இஞ்சி பூண்டு அரைச்சி பேஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். அங்கே பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா போட்டால் அந்த சிக்கன் ஸ்மெல் அதெல்லாம் வராமல் இருக்கும். ஸோ எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அடுத்து தக்காளி ஒரு 4 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கணும். தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து நல்லா ஒன்றோடு ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கே தெரியும், நல்லா ஒரு குலைவாக இருக்கிற மாதிரி வந்துடும். அப்புறமா நம்ம என்ன பண்ணணும், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு ஃபஸ்ட்டு தயிர் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்போ தான் சிக்கன் நல்லா சாஃப்டாக வேகும். ஃபஸ்ட்டு 3 ஸ்பூன் போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு தனி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அப்போ தான் அது ஃப்ளேவருக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கோங்க. சிக்கன் பிரியாணி மசாலா இருக்குல்ல, அது போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்கவே தெரியும், ஒரு நல்லா கிரேவி மாதிரி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. நான் 1 கிலோ சிக்கனுக்கு 1.5 டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டேன். ஸோ 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுட்டேன். உப்பு போட்டுட்டு நான் சிக்கன் ஃபஸ்ட்டே வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா பிரியாணியில் போட்டு தான் வேக வைக்கணும். நான் பாப்பாவுக்கு சூப் வைக்கிறதுனால நான் சிக்கன் ஃபஸ்ட்டே வேக வச்சுட்டேன். ஒரு விசில் வச்சு எடுத்து வச்சிட்டேன். எங்கள் வீட்டில் எல்லாருமே கொஞ்சம் சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் நான் அப்படி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் அரிசி போட்டுக்கோங்க. அரிசி போட்டுட்டு நல்லா குக்கரை டைட்டாக மூடி வச்சுக்கோங்க. குக்கர் மூடும்போது நல்லா செக் பண்ணிவிட்டு மூடுங்க. இல்லைன்னா தண்ணிலாம் லீக் ஆகிடுச்சுன்னா அப்புறம் கீழே அடி பிடிச்சிரும். ஸோ நல்லா மூடிட்டு ஒரு குக்கரில் விசில் போட்டுட்டு ஒரு 3 விசில் வைங்க. 3 விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரான குக்கரில் ரெடி பண்ண பிரியாணி ரெடி. சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஓகே பாய். நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் போய் ட்ரை பண்ணி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.